ஹாய் கைஸ், வெல்கம் டு தர்ணாஸ் கிச்சன். இப்போ கருப்பு அதிரசம் செய்யலாம். இதில் அரை கிளாஸ் தண்ணி, இது அரை கிலோ வெல்லம் உடச்சி வச்சுருக்குறேன். இந்த அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ வெல்லத்தை போடலாம். தண்ணி சூடாகிடுச்சு, வெல்லத்தை போடணும். லைட்டாக உப்பு, பால், வெல்லம் கரையிறதுக்கு ஒரு கிண்டிக்கணும். பாவு வச்ச பதம் திட்டம், இந்த பாவு பதம் வரல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகணும். பாவு ரெடியாக இருக்க பார்க்கலாம். பாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரு கப்பு மாவு எடுத்து இந்த பாவை இதை வடிக்கட்டும். ஏன்னா இது வடிகட்டாமல் வச்சுருக்குறோம். அடியில் கல் மண் இருக்கும். இதை பேஷனில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாவு சேர்த்துக்கணும். புழுங்கல் அரிசி பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்குறேன். 1 கிலோ. அரை கிலோ வெல்லம், 1 கிலோ மாவு அரைச்சேன். நேற்று 3/4 கிலோ அளவு தான் மாவு போட்டேன். கொஞ்சம் மாவு மீந்துச்சு பாருங்க. இந்த அளவு 1 கிலோ அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு மீறும். அரை கிலோ வெல்லத்துக்கு. ஓவராக இனிப்பு வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். கொஞ்சமாக பாவு எடுத்துக்கலாம். இந்த பாவை இதுக்கு போகும். மாவு இந்த பதத்துக்கு வந்துச்சு. நம்ம செய்கிறது சூடாகிடும். கொஞ்சம் திக்காக ஆகிடுச்சுன்னா நீங்கள் சுடு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கடாய் வச்சுட்டேன். இப்போ கடாய் சூடாகிடுது. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டேன். இது எண்ணெய் சூடாகட்டும். அதில் கொஞ்சம் மாவு எடுத்து பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இப்படி மாவு எடுத்து பிசைஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். எடுத்து நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்க மாவு. இது வாழை இலை நான் எடுத்து வச்சுக்கிட்டோம். காய வச்சு நிறையா இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ இது மாதிரி வாழை இலை இருக்குதுங்க. இல்லை பச்சையாக இருந்தாலும் எடுத்துங்க. இது மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சிங்க. எப்போயும் யூஸ் ஆகும். இது வாழை இலை கிடைக்காத ஊர் நிறையா. எல்லா இடத்துலையும் வாழை இலை கிடைக்கும். சிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வாழை இலை கிடைக்காது. நீங்கள் கிடைக்கும் போது பண்டிகை டைமில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அது மீதி இருக்கிற இலையை இது மாதிரி கயிறு போட்டு கட்டி வச்சுருங்க. கயிறு போட்டு கட்டி வச்சுட்டா காஞ்சி போயிடும். நீங்கள் இது காஞ்சிச்சின்னு நினைக்கணும். இதை எடுத்துட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டிங்கன்னா இலை மாதிரி ஆகிடும். எடுத்து வச்சு படைக்கலாம். இன்னும் இது வந்து சர்வ இலை சொல்லுவாங்க. ஊருங்களில் நிறைய இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ தான் நிறைய வாழை மரம் இருக்குது. நீங்கள் எவ்வளோமா இதையே போட்டு படைக்கலாம் சாமிக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த அளவுக்கு மாவு எடுத்து உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சைஸு அதிரசமே, மீடியம் சைஸ் இது. உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க மாவு. இப்போ எடுத்துக்குவோம். இது வெந்துச்சு. இந்த பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இதை எடுத்து ஒரு குண்டா மேலே வச்சு நீங்கள் அழுத்தி அந்த எண்ணெயை எடுத்தாலும் சரி. எண்ணெய் நிறைய பேர் அழுத்தி எடுப்பாங்க. அது வந்து சப்பையாகிடும். இப்படியே வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும்.
இந்த இலையில எடுத்து வச்சுக்கிட்டோம். சுவையான அதிரசம் ரெடி. நீங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்யூ. பை பாய்.